லேடீஸ். நான் வச்சிருந்த போல்ல வந்து நீங்க பிரதர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் பிரதர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரெக்கார்டிங் திஸ். அண்ட் இது சீக்கிரமாக வராது. பிகாஸ் ஒரு 6 மணி இருக்கும். இப்போ தான் லைக் ஈவினிங் 6 o'clock இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெக்கார்டிங், எடிட்டிங். ஓகே ஓகே, I'll try to finish it fast. போன போன சீன் எங்கே முடிச்சிருந்தோன்னா, they have their wildest night. ஜிமினும் ஜங்குக்கும் அப்படி ஒரு நைட்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் ஃபார் ஜிமின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நைட் மேர். அவன் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதெல்லாம் அவனே இனிஷியேட் பண்ணியிருப்பான். ஸோ தட் he கேன் கண்ட்ரோல் ஜெக்கி. ஜெக்கிவை அந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு அவனை ஜெக்கி கிட்ட கொடுக்குறது எவ்வளோ மேலே நினச்சிருப்பான். தட்ஸ் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நாட் லவ். ஆனால் அதில் ஒரு சின்ன பிளாட் என்னென்னா, ஆஃப்டர் when they are in it intimate movement, Jimin starts to enjoy. And the enjoy doesn't mean he like it. அவனுக்கு அது பிடிச்சதுனால அவன் அதை என்ஜாய் பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. he was just aroused by JK's action. ஜேகேயோட கை, ஜேகேயோட மூமெண்ட்ஸ் அவனுக்கு அவனோட பாடியில் ஒரு ப்ளஷரான மூமெண்ட்ஸை உருவாக்கியிருக்குமே தவிர அவனோட மைண்டுக்கு அது ஒரு அகோனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. ஜிம்மினுக்கு அதில் இஷ்டம் கிடையாது, பட் அவன் அதை என்ஜாய் பண்ணியிருப்பான். இது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி தான். தட் இஸ் பாடி ரியாக்ஷன். அதை நம்மளால் மாற்ற முடியாது. அண்ட் அது புரியும்னு நினைக்கிறேன். Jimin has never touched by any man. The first man to touch him was Jungkook. Just imagine, ஜிமினுக்கு ஒரு 25 தானே சொன்னேன். 25 ஏஜ், never touched by a man. ஃபர்ஸ்ட் டச் அதுதான். அது அவன் வந்து என்னதான் அதை இது பண்ணாலும் அவனோட பாடி, அவனோட ஹார்மோன்ஸ், do you think அது ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? No, that is body reaction which is we can't control by our mind. So Jimin had a little pleasurable moments and ஜிமினுக்கு அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மார்னிங் தான் காட்டுறாங்க. ஐ மீன் த நெக்ஸ்ட் மார்னிங். ஜங்குக்கோட மூஞ்சில் தான் சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அவன் அந்த வெயிலில் ஒரு மாதிரியாக கண்ணை ஒரு மாதிரியாக கசக்கிக்கிட்டு லைட்டாக அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி சீலிங்கை பார்க்குறான். மேலே ஃபேன் ஓடுது. லைட்டாக இந்த சைடு திரும்புகிறான். அவனோட லெஃப்ட் சைடில் அப்படி திரும்பும் போது அவனோட ஹெட் பட்டு அங்கேருந்து ஒரு பாட்டில் உருண்டு போகுது. அப்படி கொஞ்சம் அவனோட கேஸை கீழே இருக்கிறான் படுத்துக்கிட்டே இருக்கு. அங்கே அவன் குடித்தது, அவன் கன்சியூம் பண்ணது, அவன் போட்டு உடைச்சதுன்னு எல்லாம் ஒரு மாதிரி சிதறி இருக்குது. அப்படியே அவனோட ஹெட்டை லெஃப்ட் சைடாக லைட்டாக திருப்புறான். அவனோட ஐஸ் வைடாக மாறுது. பிகாஸ் லெஃப்ட் சைடாக ஒரு ஃபிகர் கம்ப்ளீட்லி நேக்கட், பட் அவங்களோட பேக் சைட் வியூ தான் தெரியுது. இட்ஸ் ஆர் ஜிமினோட பேக் சைட் வியூ தான் தெரியுது. இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்லி நேக்கட். ஜங்குக் ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணுறான். டக்குன்னு எழுந்துக்கிறான். ஒரு மாதிரி அவனோட ரெண்டு ஹேண்ட்ஸை தரையில் ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடி போகிறான். லைக் அவனால் உண்மையில் அவன் என்ன பார்க்குறான்றதை ப்ராசஸ் பண்ண முடியல. அப்படியே பின்னாடி போக கரெக்டாக போய்ட்டு சர்க்கிள் டங்குன்னு இடிச்சிக்கிறான். இடிச்சிட்டு அந்த சர்க்கிளே ஒரு மாதிரி சாஞ்சு பார்க்குறான். லைக் ப்ராசஸ் பண்ணுறான் அது யார் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு தோன்ற ஒரு விஷயம், அது ஜிம்மினாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அது ஜிம்மினா இல்லைன்னா அது இன்னும் மோசம். ரெண்டுமே இருக்குது. லைக் இஃப் இட் இஸ் ஜிமின், அவன் ஜிம்மில் எதுவும் பண்ணியிருக்கான். இஃப் இட் இஸ் நாட் ஜிமின், அப்போ ஜிம்மினை தவிர்த்து வேறு யார் கூடயும் அவன் இன்டிமேட்டாக இருந்திருக்கானா அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடும் யோசிக்கலாம். அவனோட ப்ரீத்லாம் ஒரு மாதிரி அன்இவனாக ஆகுது, ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. ஐஸில் ஒரு மாதிரி வியர்டாக லைட்டாக கண்ணு கலங்குது. லைக் ஆனால் அவனுக்கு அந்த ஃபிகர் நல்லா தெரியும், இட்ஸ் ஜிமின் ஒரு மாதிரியாக ஒன் சைடாக திரும்பி படுத்துட்டு இருக்கான். அவனோட பேக் வியூ தான் ஜேகேக்கு தெரியுது. அவனோட லெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மடக்கிட்டு இருக்கான். ஜேகே ஜிமினோட பேக் வியூவில் பார்க்குறான். இட் ஹேஸ் சம் ரெட் மார்க்ஸ். ஒரு மாதிரியா அஃப்கோர்ஸ் ஜேகே நேற்று ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிருப்பான் ஜிமினோட பாடியை.
அங்கே ஃபுல்லாக ஜேகேயோட அந்த கை அச்சு தான் இருக்குது. ஒரு சில இடத்துல அவனோட நகம் இருக்குது. அண்ட் இன் சம் பிளேசஸ் தேர் இஸ் அண்ட் இன் சம் பிளேசஸ் ஜேகேயோட ஹெக்கி மார்க் இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி படன்னு இருக்குது. லைக் அவனுக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நல்லா புரியுது. ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுக்கிறான். குழந்தைங்க தவழ்ந்து நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி ஸ்லோவாக தவழ்கிறான். ஜங்குக் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி நேக்கட். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தவழ்ந்து நடக்கிறான். அந்த ஃபிகர் கிட்ட போகிறான், லைக் ஜிமின் கிட்ட. ஜிமினோட ஷோல்டரை ஒரு மாதிரியா பிடிச்சி ஒரு மாதிரி லைட்டாக அவன் பக்கமாக வந்து சாய்க்கிறான் ஜிமினோட ஹெட் அப்படியே அவன் தரையை பார்த்துருக்கோம்ல, அது லைட்டாக திரும்புது. லைக் ஜேகேக்கு விசிபிளாக தெரியுது. அது ஜிம்முன்னும் போதே ஒரு மாதிரி ஜேகேயோட கையெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ரொம்ப படன்னு ஆகிடுது. லைக் அவன் டோட்டலி ஒரு மாதிரி ஆயிட்டான். ஜிம்மினை இப்படி பார்க்கும்போது அவன் ஜிம்மினை பார்க்குறான். லைக் வாட் ஹீ ஹேவ் டன் டு ஹிம்ன்றத. ஜிம்மினோட நெக் ஃபுல்லாக ஜேகேயோட ஹெக்கி மார்க்ஸ் இருக்குது, அவனோட பைக் மார்க்ஸ் இருக்குது, விச் இஸ் டூ டார்க்கர். லைக் இட் இஸ் எண்ட் டு ப்ளீடிங் அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது. லைக் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ண அப்படி தானே இருக்கும். ஜங்குக்கு ஒரு மாதிரியா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அப்படியே ஜிம்மினை லைட்டாக அப்படியே தூக்குறான். லைக் அவனோட லேப்பில் படுக்க வைக்கிற மாதிரி அவனோட ஹேண்ட்ஸ் ஜிம்மினோட தலைக்கு கொடுத்து ஜிம்மினை அவனோட ஹேண்ட்ஸில் படுக்க வச்சு ஜிம்மினோட ஃபேஸ் ஒரு மாதிரியா 2 சைடும் அவனோட கையை வச்சு திருப்பி பார்க்குறான். லைக் ஜிம்மினோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஹெக்கி மார்க்ஸ் எல்லாம், லைக் அவனோட நெக்கு, அவனோட ஹியர்ஸ்க்கு பின்னாடி அவனோட ஷோல்டர், காலர் போனுன்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கு நல்லா புரியுது என்னமோ நடந்துருச்சு. பட் ஜங்குக்கு பெருசாக ஒன்றுமே ஃப்ளாஷ் ஆகலை. ஆனால் அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகிற ஒரு 2-3 விஷயம்லாம் வந்து அவன் ஒரு மாதிரியாக லைக் அவன் என்னமோ ஒரு ப்ளஷரபுளான மூமெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தவிர ஜிம்மினோட ஃபேஸ், அவனோட ஃபேஸு, அவன் என்ன பார்த்தான், என்ன பண்ணான் அப்படின்றதுலாம் எதுவுமே ஞாபகம் கிடையாது. பட் இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகுது. லைக் சம்திங் ஹேட் ஹேப்பன் எஸ்டர்டே அப்படின்ற மாதிரி. ஜங்குக் லைட்டாக ஜிம்மினோட கன்னத்தை தட்டுறான். லைக் ஜிமின் கண்ணை தவிர ஜிமின் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப லோ டோனில் அவன் அப்படியே எட்ஜ் ஆஃப் க்ரைங்கில் இருக்கான். அவன் ஒரு 2-3 வாட்டி தட்டும் ஜிமின் லைட்டாக ரொம்ப ஸ்லோவாக அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அதில் என்னமோ வித்தியாசமாக இருக்குது. லைக் இல்லை, அந்த ஐஸ் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரியாக நான் அழுது அந்த கண்கள் எப்படி இருக்கும், அந்த கண்கள் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது. அவன் அழுத தடம்லாம் அப்படியே இருக்குது அவனோட கண்ணுக்கு சைடில். அவன் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவன் முன்னாடி ஜங்குக்கோட ஃபேஸ் கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது. அண்ட் 2 செகண்ட்ஸில் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறான். அவன் எதுவுமே பேசலை. ஜங்குக்கே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அந்த லுக் வந்து ஜிமின் வந்து ஒரு நார்மலான ஒரு லுக் தான் பார்க்குறான். பட் ஜங்குக்கு அது ரொம்ப 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 கில்ட்டியாக இருக்குது. லைக் ஜிமின் அவனை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. லைக் வாட் யூ ஹேவ் டன் டு மீ அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப க்ராக் ஆகுறான். ஜிமின் ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜிமினோட பேக் ஹெட்டில் தானே அவனோட கை கொடுத்து ஜிமின் அவன் கையில் படுக்க வச்சுருப்பான். அப்படியே ஜிமின் ஒரு மாதிரியா எழுப்பி ஹக் பண்ணுறான். ஸோ தட் ஜிமினோட சின், அவனோட ஃபேஸ் ஜங்குக்கோட ஷோல்டர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஜிமினை ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். பிகாஸ் ஆல் ஹி கேன், அவனுக்கு ஜிமினை ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி அப்படி பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அழுகிறான். லைக் லிட்ரலி ஒரு குழந்தை எப்படி அழுகுமோ அந்த மாதிரி. லைக் அந்த குழந்தை அவனோட ஃபேவரட்டான ஒரு டாயோ இல்லை அவனோட ஒரு ஃபேவரட்டான திங்ஸ்க்கும் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு க்ரை. இஸ் லிட்ரலி அ க்ரை பேபி இன் ரியல் லைஃப் டூ. அவன் ஜிமின் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு அழுகிறான் ரொம்ப டைட்டாக. ஜிமினோட நெக்குக்கு அவன் கை கொடுத்துட்டு ஜிமின் அவனோட ஹேண்ட்ஸ் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட பேக்கை லைட்டாக வந்து தட்டுறான்.
லைக் கன்சோல் பண்ணுற மாதிரி. ஆனால் ஜிமினுக்கு அந்த மூமெண்ட்லாம் பண்ண முடியல பிகாஸ் அவன் பாடி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுகிறான். அவனோட கண்ணீர்லாம் அப்படியே வந்து ஜிமினோட அவனோட நேக்கட் பாடியில் பட்டு ஒரு மாதிரியா ஈரமாக சில்லுன்னு ஆகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரியா ஜங்குக்கோட கண்ணீர் படப்பட ஜிமினுக்கும் ஒரு மாதிரி அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் அவனும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஜங்குக்கோட ஹேருக்கு போயிட்டு கன்சோல் பண்ணுற மாதிரி பண்ணுது. ஜிமினோ அப்படியே லைட்டாக விஸ்பர் பண்ணுறான். இட்ஸ் ஓகே ஜேகே, டோன்ட் க்ரை. இதுக்கு அழுகிற? நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட். டோன்ட் க்ரை ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா ரொம்ப அவனுக்கு பேச முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசுகிறான். அவனோட வாய்ஸ் கேட்கும்போது ஜேகே இன்னும் கிராக் ஆகுறான். அவன் இன்னும் ஒரு மாதிரியா அழுதுகிட்டே இருக்கான். ஐம் சாரி, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. ஐம் சாரி ஜிமின், தெரியல. ஐம் சாரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு கையால் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவனே ஒரு மாதிரி தலையில் அடிச்சுக்கிறான். லைக் வாட் ஐ ஹேவ் டன் அப்படின்ற மாதிரி அவன் கையால் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு ஜிமினில் ஒரு மாதிரி அந்த ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இதுக்கு 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 நோ ஜேகே, இதுக்கு சாரி, ஒன்றும் நடக்கலடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் சொல்கிறான். நான் இன்றைக்குமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு நினச்சதே இல்லை ஜேம். ஆனால் இன்றைக்கி நான் உன்னை ரேப் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு அவன் அந்த வேர்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிமின் அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஜிகேயோட மவுத்தில் வச்சு ஜிகேயோட மவுத்தை ஒரு மாதிரி ஷட் பண்ணுறான். ஸ்டாப், அப்படிலாம் பேசாத, யூ ஆர் நாட் லைக் தட், அப்படிலாம் பேசக்கூடாது. நீ சின்ன பையன் ஜிகே, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணலடா. நான் உன்னை அப்படி வளர்க்கலை, ஓகே, நத்திங் ஹஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை ஜிகேவோட மவுத்லேருந்து எடுக்கவே இல்லை. ஒரு மாதிரியா ஜிகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஹக் பண்ணிகிட்டே பேசுகிறான். ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, நீ என்னை எதுவுமே பண்ணலை ஜிகே, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, எவ்ரிதிங் ஹேப்பன் வித் மை கன்சென்ட், ஓகே. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, புரியுதா? நான் ஒன்றும் அப்படி வளர்க்கலை. யூ ஆர் எ லிட்டில் பாய், உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி. லைக் அவன் ஜேகேயோட இன்னசென்ஸை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறான். அவனுக்கு வந்து ஜேகே அதை வந்து ஒரு மாதிரியா ஒரு மூடில் ஜேகே இத்தனை நாளும் அதை கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சிருந்தான். நேற்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருந்திருக்கும். அண்ட் ஜிமின் வந்து என்ன ட்ரை பண்ணுறான்னா ஜேகே அவனை பற்றி ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஜங்குக்கு ஆல்ரெடி இஸ் இன் த வேர்ஜ், இஸ் இன் த ஹெல் ஆஃப் கில்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து ஒரு மாதிரியா ஒரு குழந்தை அழுகும் போது தட்டி கொடுக்குற மாதிரி தான் ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து கன்சோல் பண்ணுறான். நீ எந்த தப்பு பண்ணலை செல்லம், ஆல்வேஸ் மை கியூட் லிட்டில் பாய், ஓகே. நீ டோன்ட் யூஸ் வேர்ட்ஸ் லைக் திஸ். நீ குட்டி பையன், நீ எந்த தப்பு பண்ணலை ஜெகி. எல்லாமே என்னோட விருப்பத்தோடு தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தட் ஜேகே ஓன்ட் ஃபீல் ஸோ பேட். பட் ஜிமினோட வேர்ட்ஸ் ஜேகேவை 100 இல்லை 200% இன்னும் கில்ட்டுக்கு தான் தருது. பிகாஸ் ஜேகே நோஸ் வாட் ஜிமின் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ். லைக் ஜிமின் வந்து ஜேகேவை ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்றது ஜேகேக்கு நல்லா தெரியுது. அது ஜேகேவை இன்னும் பெரிய கில்ட்டை தருது. லைக் நீ ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்க. they both cry in each other's harm. சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டதுனால தன்னை விட்டு நான் தன்னோட ஃபேவரட்டான பர்சன் ஹர்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுகிற ஒரு குழந்த மாதிரி ஜேகேவும்
தான் குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலை கொண்ட ஜிமின் ஒரு மதர் பொசிஷன்லேயும் இருக்காங்க. ஹவு தே கேன் ஜஸ்ட் செப்பரேட்? தட்ஸ் அன்ஃபேர், ரைட்? ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜிமின் இப்போது அவனோட ரூமில் இருக்கான், உட்காந்துட்ருக்கான். அவன் முன்னாடி ஜங்குக் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் கையில் ஒரு பவுல் இருக்குது. அந்த பவுலில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஒரு ஸ்பூனில் எடுத்து ஜிமினுக்கு அழகாக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபீட் பண்ணும்போது ஜிமின் அவன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான், ஒரு மாதிரி கெட்டில் இருக்கான். ஸோ ஜிமினோட ஃபேஸை சரியாக பார்க்கல, ஒரு மாதிரி கெல்ட்லேயே இருக்கிறான். ரொம்ப ஸ்லோவாக எடுத்து ஜிமின் கூட்டிகிட்டு இருக்கான். ஜிமின் ஜங்குக்கோட கில்ட்டை புரிஞ்சுக்கிறான். ஜங்குக் அவனை பற்றி ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறான்றது ஜிமினுக்கு நல்லா தெரியுது. ஜிமின் அதை ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ண விரும்பலை. ஜங்குக் அந்த மாதிரி கில்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஜிமினோட எண்ணம். ஜங்குக் இப்படி ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது ஜிமின் தான், நீ சாப்பிட்டியா ஜிக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கும் ஜிமினோட ஐஸை மீட் பண்ணாமல், இல்லை நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஜிமின் ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சிட்டு, இப்போ எதுக்கு என்னை பார்க்க மாட்டேன், என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த வேர்ட்ஸ் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிமினை நிமிர்ந்து பார்த்துட்டு லைட்டாக கண் கலங்கிட்டு, நீ தான் என் மேலே கோவத்தில் இருக்கணும், நான் எப்படி உன் மேலே கோவப்படுறது, எனக்கு அந்த அருகதை கூட இல்லை, நான் இவ்வளோ கேவலமானவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் இப்போது ஜங்குவை பார்த்து, இந்த மாதிரி பேசாத நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஒன்றும் அவ்வளோ தப்பானவெல்லாம் கிடையாது, நீ எந்த தப்பும் பண்ணலை, புரியுதா? நீ தானே சொன்ன நீ நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு, அதில் எந்த தப்பும் இல்லைல்ல? இல்லை, நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்ல. ஜிமின், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு கோவத்தில் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி ரூடாக நடந்துருந்தேன். கோவத்தில் தான் உன்னை ஏதாவது பண்ணிட்டு வேற சொன்னேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் நான் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் ஒன்று அப்படி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் நேற்று அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனோட பேச்சில் அப்படி பாதி ஸ்டக்காக ஆகிறான். அவனால் முழுசாக பேச முடியல, கண்ணிலேருந்து தாரையாக கொட்டுது. ஜிமின் லைட்டாக நகர்ந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்லோவாக ஹக் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ எந்த தப்பும் பண்ணல ஜேக்கி, நீ குட்டி பையன்டா, உனக்கு எப்படி தப்பு பண்ண வரும், நான் தானே உன்னை வளர்த்தேன். இப்போ என்ன சொல்கிற, நான் உன்னை தப்பாக வளர்த்துட்டேனா, நீ தப்பு பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஜேக்கே கன்சோல் பண்ணுறான். ஜங்குக்கால் அவனோட டீயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிமின் ஒரு மாதிரியா ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரியா ஸ்லோவாக கிஸ் பண்ணிவிட்டு, ஓ எனக்கு போதும், நீ போய் சாப்பிடு, புரியுதா? டோன்ட் ஃபீல் பேட், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலை, எல்லாமே என்னோட கன்சென்ட்டோடு தான் நடந்தது. அண்ட் நீ தானே சொன்ன நம்ம யுவர் பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னுட்டு. தெர் இஸ் நத்திங் ராங், ஓ நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக சொல்கிறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி அங்கேருந்து ரொம்ப ஸ்லோவாக எழுந்து அவனோட ரூமுக்கு போகிறான். ஒன்ஸ் ஜங்குக் ஜிமினோட டோரை லாக் பண்ணோன்னே ஜிமின் அவனோட ஹெட்டை ஒரு மாதிரியாக பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டாக க்ரை பண்ணுறான். பிகாஸ் ஹி கான்ட் அக்செப்ட் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. என்ன தான் ஜங்குக்கு கன்சோல் பண்ணாலும் ஜிமின் இன் ஹிஸ் வர்ஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அவனோட முடிவு ஒரு முறை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப ஹார்டாக க்ரை பண்ணுறான். அவனோட பாமை அவனோட வாயில் வச்சு கடிக்கிறான். அப்போ தான் அவன் அழுகிறது வெளியில் கேட்காதுன்ற மாதிரி. ஹீ இஸ் ட்ரைங் ஹார்ட் டு கண்ட்ரோல். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பெட்லேருந்து ஒரு மாதிரியா ஃபோர்ஸாக எழுந்துக்கிறான். பட் அவனோட லெக்ஸில் ஒரு மாதிரி நப்பாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். கையிலலாம் ஒரு மாதிரியா டக்குன்னு அடிபடுது. பட் ஹி ஜஸ்ட் கெட் அப் அண்ட் கோஸ் டு வாஷ்ரூம். அங்கே இருக்க டேப்பு ஒரு மாதிரியா அங்கே மிரர் இருக்கும், அது கீழே டேப் இருக்கும்.
அந்த அந்த கவுண்டரை ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டாக க்ரை பண்ணுறான். பிகாஸ் he can't accept what happened. அவனால் அதை 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 நினச்சி பார்க்கல முடியாது. அவனால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல. அவனோட ஃபேஸை எடுத்துகிட்டு அப்படியே இன்னுமே அவனோட ஃபேஸ் அந்த மிரரில் பார்க்குறான். ஜேகேக்கு வேணால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளரிஷாக பெருசாக ஞாபகமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஜிமின் ரிமெம்பர்ஸ் எவ்ரி டீட்டெயில். அவனுக்கு ஜேகே மேலே கோவம் கிடையாது, அவனுக்கு அவன் மேலேயே கோவம். அவன் அந்த மிரரை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு சில நாய்ஸ் கேட்குது, அவனோட மண்டைக்குள்ளே கேட்குது. அவனோட ஹியர்ஸை ஒரு மாதிரி மூடிக்கிட்டு அப்படியே அந்த தரையிலேயே ஒரு மாதிரி உட்காடுறான். பிகாஸ் இட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஹிஸ் மோர்னிங். அவன் இது ஜங்குக்கோட ஆக்ட்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட பாடி ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகி அவனுக்கு அது ப்ளஷரபுளாக ஃபீல் ஆகிருக்கும். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. லைக் he know he is a gay and he always know Jungkook is not the gay. 25 years ஆகியும் no one has ever touched Jimin like that. நேற்று அந்த ஆக்ட் நடந்தபோது ஜிமின்க்கு அது எல்லாமே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். ஆரம்பத்தில் அது எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி அந்த ஆக்டில் இருக்க ப்ளஷரை ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போது அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என்ன மாதிரி கில்ட்டுனா, நீ உன்னோட தம்பியவே ஒரு தப்பான எண்ணத்தில் வந்து பார்த்துருக்க, அவன் கூட அப்படி இருந்தப்போ உனக்கு எப்படி ப்ளஷராக ஃபீல் ஆகலாம்? திஸ் இஸ் மாரலி ராங். பிகாஸ் அக்கார்டிங் டு ஜிமின், ஜங்குக் அவன் மேலே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதே அவனுக்கு இல்லீகலாக ஃபோர்பிட்டனாக ஒரு டேபு ரிலேஷன்ஷிப்பாக தெரிஞ்சுது. இப்போது அதே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூமெண்ட் நடக்குது. அந்த மூமெண்ட் ஜெயம் அவனோட பாடி அட்ஜஸ்ட் ஆகி அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான்னு அவன் அதை நினைக்கும் போது அவனோட மைண்ட் எப்படி இருக்கும்? டு பி ஹானஸ்ட், அவன் மைண்டுக்கு தெரியும் அது எவ்வளோ தப்புன்ட்டு. ஆனால் நேற்று நடந்ததில் அவன் ஏன் மோன் பண்ணான்றதை திரும்பி திரும்பி ரீப்ளே பண்ணுறான். அவனுக்கு அவன் மேலேயே ஒரு கோவம். How can in the world you can just moan, enjoy fucked by your brother அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு தோணுது. அந்த கவுண்டர் கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக க்ரை பண்ணுறான். அவனால் முழுசாக கத்தி கூட க்ரை பண்ண முடியலை. அவனோட காதெல்லாம் ஒரு மாதிரி மூடிக்கிறான். ஸோ தட் அவனோட மார்னிங் சவுண்ட் அவனுக்கே கேட்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா க்ரை பண்ணுறான். நோ நோ இல்லை நோ, எனக்கு எதுவும் கேட்கல. நோ நோ நோ, நான் தப்பான கிடையாது. நோ நோ. ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டோன்னே ஜிமின் ஒரு மாதிரியா டக்குன்னு எழுந்து மிரரில் அவனோட ஃபேஸை பார்த்து ஒரு மாதிரியா டக்குன்னு அவன் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் யார் ரிங் அடிக்கிறா அப்படின்னு போய் பார்க்குறான். பட் அவன் போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் அந்த ஃபோன் எடுத்துடுறான். ஜங்குக் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோனே ஒரு மாதிரியா ஸ்டார் பண்ணுறான். லைக் டயலிங் யார் பண்ணியிருக்கான்றதை ஒரு மாதிரியா பார்க்குறான். ஜிமின் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் நின்று யாருடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அது சாம் தான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஷிவர் ஆகுது. பிகாஸ் சாம் கூட எந்த ஒரு காண்டாக்டும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் முன்னாடி ஒரு மாதிரியாக வார்ன் பண்ணியிருப்பான். ஜிமின் ஒரு மாதிரியா பயந்து இப்படி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு ஒரு மாதிரியா அவனோட ஐஸில் ஜெலஸ்லாம் கிடையாது. லைக் ஜெலஸ் இருக்குது பட் கோவம் கிடையாது. அவன் ஒரு மாதிரியா ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் அந்த ஃபோனை வந்து ஜங்குக் கையில் தான் இருக்குது. பட் அவனே அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். அதில் சாம் தான். ஜிமின், நான் உன்னை 5
சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன், ஆனால் நீ இன்னைக்கு வரவே இல்லை. அந்த ஃபைல்ஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோல்டான டோனில் பேச ஜிமினுக்கு அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. பிகாஸ் நேற்றே வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவன் ஆஃபீஸும் போகல. அந்த ஃபோனை வாங்கிட்டு ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி எனக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். சாம் ஒரு மாதிரியா ப்ரீத் எடுத்துட்டு, நீ என்னைக்கு தான் நல்லா இருந்திருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா, எனக்கு அந்த ஃபைலை சீக்கிரம் சப்மிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா கோல்டாக பேசிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு அந்த வாய்ஸ் கேட்கும்போது செம்ம காண்டாகுது. என்ன கொழுப்பு இருந்தால் அவங்ககிட்ட எவ்வளோ ஹார்டாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி. பட் அவன் எதுவும் காமிச்சிக்கல. அவன் ஜிமின் ஒரு மாதிரியா பார்க்குறான். ஜிமின் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியா நிமிர்ந்து லைட்டாக பார்க்குறான். அவனுக்கு நேற்று ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்த்துருப்பான், லைக் நேக்கடாக. அந்த அந்த இமேஜ் வந்துட்டு போகுது. பட் அவன் அதை பெருசாக வந்து மூஞ்சில் காமிச்சிக்கல. நேற்றே நான் ஃபைல்ஸை சப்மிட் பண்ணேன்னு சொன்னேன். காலையில் ஆஃபீஸ் போனால் கொடுத்துடலான்னு நினச்சேன். பட் நானும் என்னால் தானே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரியே பார்க்குறான். இல்லை, என்னால் தானே உன்னால் சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கண்டவங்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கிற. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஜிமின், ஹே அதெல்லாம் கிடையாது, அவன் ஒன்றும் என்னை திட்டலை, அவன் ஜஸ்ட் அவன்கிட்ட சொன்னான், அவ்வளோதான். அவனுக்கு ரொம்ப திமிராகி போச்சு, ஓவராக தான் பேசுகிறான். ஜங்குக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நீ போ, நான் வந்து ஒர்க் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, ஜங்குக் தான், ஒர்க் பண்ண போறியா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்க அப்படின்ற மாதிரி தலையை குனிஞ்சிட்டு சொல்கிறான். பிகாஸ் அவனோட எக்ஸாஷனுக்கு காரணம் யார்? ஜங்குக் தானே. ஜிமனோ, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், டோன்ட் வரி, நான் பார்த்துக்குறேன், ஒன்றும் நீ பண்ண வேணாம், அந்த ஒர்க்கு என்னன்னு சொல்லு, நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஜிமனோ, ஹே நீ இன்னும் காலேஜ் தான் படிக்கிற, அதுக்குள்ளே ஒர்க் பார்க்குறேன்ற அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி மாக்கிங்காக சொல்ல, ஜங்குக்கு ஜிமின் அந்த டைம் சிரிக்கும் போது ஜங்குக்கு அப்போது ஒரு மாதிரி லேசாக மாறுது அவன் மனசு. ஜிமினோட ஸ்மைலை பார்த்தோன்னே ஒரு மாதிரியா ஜங்குக்கு லைட்டாக சிரிக்கிறான். அண்ட் அவனே வந்து ஜிமினோட லேப் எடுத்து என்ன ஒர்க்கோ அதை பார்க்குறான். பட் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஜிமினோட பெட்டில் உட்காந்துட்ருக்கான், ஜிமின் வந்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஜிமின் என்ன ஒர்க் பண்ணுறான், ஜங்குக் வந்து ஜிமினோட ஒர்க்கை அவனோட லேப்பில் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி அதிசயமாக இருக்குது. லைக் அவங்க 2 பேருக்கும் ஒரு 5 years கேப் இருக்கும். ஆனால் ஹவ் இன் த வேர்ல்ட் ஜங்குக் கேன் டூ ஹிஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி உத்து கவனிக்கிறான். அதனால் அதுக்கு மேலே அந்த க்யூரியாசிட்டியை தாங்க முடியல. ஜஸ்ட் அப்படியே கேட்டுடுறான், ஜங்குக்கா எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும், எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படியே கேட்டுக்கிட்டே டக்குன்னு திரும்பி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக்கு உக்காந்துட்டு இருப்பான், அதுக்கு பக்கத்துலேயே ஜிமின் உட்காந்துட்டு இருப்பான். அந்த லேப்பை பார்த்துக்கிட்டே டக்குன்னு இப்படி திரும்பவும் ஜங்குக்கோட ஃபேஸ் ரொம்ப நியராக இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு அது பெருசாக தோணலை. இன்னும் ஜங்குக்கு வந்து லேப்பையே பார்த்துட்டு பதில் சொல்கிறான், நானும் உன்ன மாதிரி கிடையாது, ஐ எம் அ ஜென்ஸி கிட், நான் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த லேப்பை பார்த்து பேசிக்கிட்டு அவனோட கேஸையும் அப்படியே ஜிமின் பக்கமாக திரும்புகிறான். அவங்க 2 பேரோட ஃபேஸும் கொஞ்சம் கிட்ட இருக்கா. ஒரு மாதிரியா 2 பேரும் ஒரு மாதிரியா ஐஸை ஸ்டார் பண்ணிவிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ண. திடீர்னு அவனுக்கு நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. த வே ஹி மோன்ட் அகெயின், அது அவனுக்கு ஒரு நைட் மேராக இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் ஹவ் இன் த வேர்ல்ட் ஹி கேன் என்ஜாய் இட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு ஜங்குக் வந்து நகர்ந்து ஒரு மாதிரியா தள்ளி உட்காடுறான். அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா ஷிவர் ஆகுது. பிகாஸ் இப்போ திரும்பி அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, என்ன நீ அவனை தப்பாக பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா வேர்த்து கொட்டுது. ஜங்குக் அதை புரிஞ்சுக்கிறான், லைக் ஜிமின் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் அங்கேருந்து எழுந்து, நீ இங்கே ரெஸ்ட் எடு,
என் ரூமில் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா தயங்கி தயங்கி பேசி ஜிமினோட லேப் எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஜிமின் அவனோட அந்த பெட்லேயே ஒரு மாதிரியா உட்காந்துட்டு அவனுக்கு புரியலை. லைக் அவனுக்கு ஜங்குக்கு அப்படி பார்க்க இஷ்டமே கிடையாது. பட் a moment can change everything. Their days goes like this. ஒரு 1 வீக் இப்படியே அவங்க தள்ளுறாங்க. ஒரு ஆக்வர்டான ஒரு கேஸ், அன்கம்ஃபர்டபுளான அவங்களோட ஆக்ஷன்ஸ். ஜங்குக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அன்றைக்கப்புறம் வந்து ஜிமின் நம்மளை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்மளை அவன் ஹேட் பண்ணுறான். நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டோம், நம்ம அவனை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜிமினுக்கு நம்மளை இதுக்கப்புறம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த சைடு ஜிமினை பார்த்தா ஜிமினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். பிகாஸ் அவன் அவனோட பிரதரை வந்து யூஸ் பண்ணிட்டான். ஐ மீன் ஜிமினுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, முன்னாடியாவது ஜேகே வந்து பக்கத்தில் வந்தால் ஜிமினுக்கு பயம் வரும். லைக் எப்படி பயம் வரும்னா, ஜேகே வந்து பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகும். அவனுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். பட் இப்போது அந்த மூமெண்ட்க்கு அப்புறம் ஜேகே அவன் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு ஷிவர்ஸ் ஆகுது. பட் முன்னாடி அவனுக்கு வந்த ஷிவர்ஸ் இட் இஸ் ஃபியர். அண்ட் இப்போது அவனுக்கு வர ஷிவர் அது கில்ட். முன்னாடி ஜேகே தன்னை அப்படி தப்பாக பார்த்துடுவானோன்ற பயம். இப்போ வர ஃபியர், அவன் ஏதாவது பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோமோன்ற பயம். ஜிமினோட எண்ணம் ஆரம்பத்தில் ஜேகேக்கு ஓகே சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா, ஓகே ஜேகே அவனோட நல்லதுக்காக நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஓகே ஜேகேக்காக நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவன் வந்து அதுக்கு ஒத்துருப்பான். ஹீ நெவர் ஹேட் த தாட் லைக் அவன் ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஜேகே கூட வந்து ஹாப்பியாக இருப்பான்ற எண்ணத்தோடலாம் அவன் அக்செப்ட் பண்ணலை. பட் அந்த மூமெண்ட்க்கு அப்புறம் அவனுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போது ஜேகே அவனை அப்ரோச் பண்ணும்போது அவன் ஜேகே மேலே லவ்வில் விழுந்துருவானோன்ற மாதிரி, லைக் லவ்வில் விழுந்துருவான்ற விட ஜேகேயோட ஆக்ஷன்ஸை என்ஜாய் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் அவனுக்கு எப்படி அவனை எந்த ஒரு நிலைமைக்கு தள்ளுதுன்னா, அவன் தப்பானவன், அவனோட பிரதரோட சைல்டிஷ்னஸ், அவனோட பிரதரோட அறியாமையை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜிமின் அவனை தன்னைத்தானையும் வந்து ஒரு மாதிரி பேடாக போர்ட்ரேட் பண்ணுறான். Here is a caution, okay, out of story. If உங்களில் யாராவதுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், லைக் உங்களுக்கு பிடிக்காமல் ஒரு விஷயம் நடக்குது, பட் somehow you just allow them or you just feel something, your body aroused, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே லைக் ஜிமின் மாதிரியே நம்ம வந்து தப்பானவங்க, அவங்க தப்பான இன்டென்ஷனில் நம்மளை பார்க்குறாங்க, கேரி பண்ணாங்க, நம்மளும் வந்து அதை அலோவ் பண்ணிட்டோம், அப்போ நம்மளும் தப்பானவங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்த தாண்டி தான் வந்திருப்பாங்க. பட் த ட்ரூத் இஸ் யுவர் மைண்ட், யுவர் பாடி ஆல்வேஸ் டோன்ட் கனெக்டட் டு யுவர் மைண்ட். அண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ள்ஸ் டோன்ட் ஃபீல் ஸோ கில்ட்டி ஃபார் சம் திங்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் பாஸ்ட் அண்ட் ஜஸ்ட் பிளேம் யோர் செல்ஃப் ஃபார் இட். ஓகே, என்ன நடந்தாலும், தப்பே பண்ணாலும், தப்பே நடந்தாலும் சரியே, தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். என்னோட ஃபாதர் எனக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம், எதுலேயும் போய் மாட்டிக்காதம்மா அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது, அப்படியே நீயே தப்பு பண்ணினா கூட அதை எப்படி சுமூகமாக மறைக்கணும் அப்படின்றத மட்டும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி கேர்ள். நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் நெவர் எவர் பிளேம் யுவர் செல்ஃப் ஃபார் சச் திங்ஸ். தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ ஜிமின் அதனால் ஜங்கு கிட்டேருந்து அவனை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்க, ஆஃப்டர் அ வீக் அட் அ ஃபைன் டே, ஜிமின் தான் அவனோட ஆஃபீஸ்க்கு பறக்க கிளம்பிகிட்டு இருக்கான். அவன் லேட்டாக எழுந்துட்டான், அதுதான் ஒரே காரணம்.
அண்ட் இப்போ அவன் குளிக்க போகணும். அதுக்கு முன்னாடி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதை அயர்ன் பண்ணிவிட்டு அவனோட மார்னிங் ரொட்டீனு சமைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அறக்க பறக்க பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ தான் வாஷ்ரூமில் என்ட்ரு ஆகுறான். வாஷ்ரூமில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் வாஷ்ரூம்னாலே தண்ணியாக தான் இருக்கும். அதனால் அவன் அதை பெருசாக கட்டுக்கல. போயிட்டு அந்த ஷவரோட நாப் இருக்குல்ல அது ஒரு மாதிரி திறக்கிறான். அது கையோடு வந்துடுது. ஆமாம், கையோடு வந்துடுது. அண்ட் அந்த ஷவரில் இருந்த தண்ணி ஜிமின் மேலே அப்படி ஷவர் ஆகுது. ஜிமின் அவனோட அந்த மார்னிங் ட்ரெஸ்ஸோட அப்படியே நனையிறான். ஜிமின் மேலே அந்த தண்ணி பட ஸ்டார்ட் பண்ணுது. லைக் அந்த ஷவர் நிற்கவே இல்லை, ஒரு மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஜிமினுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயம் எடுத்துருது. அண்ட் ஜிமின் என்ன பைத்தியக்காரத்தனமாக லைக் அந்த டைமில் அது நமக்கு பெருசாக எதுவும் யோசிக்க தோணாது. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு எங்கே தண்ணி வருதோ அதில் கை வச்சு மூட பார்ப்போம். அந்த மாதிரி ஷவரை ஒரு மாதிரி எக்குறான். அவனுக்கு அது கூட ஹைட் பத்தலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் பத்துது. என்னமோ அவனோட ஒரு 4 ஃபிங்கர் வேணால் அந்த ஷவரோட ஹோலில் படுது, அவ்வளோதான். அவனோட 2 கையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஷவரில் இருக்க தண்ணியில் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாய் ஜேகேயோட பேரை கத்த ஆரம்பிச்சிருது. அஃப்கோர்ஸ் அந்த வீட்டில் அவங்க 2 பேரை தவிர யாருமே இல்லை. ஜங்குக் சீக்கிரம் வா, இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்கு என்னடா இப்படி கத்துறான் அப்படின்ற பதறிச்சிட்டு ஓடி வரான். ஓடி வந்து அந்த வாஷ்ரூம் டோர் திறந்து தான் இருக்குது. வந்து நிற்கிறான். ஜிமினோட கோலத்தை பார்க்குறான். ஜிமின் ஃபுல்லாக நினச்சிட்டாரு. அவன் போட்டிருக்க ஒயிட் பனியன் அவனோட ஸ்கின்னை சூப்பராக ரிவீல் பண்ணுது. அவனோட ஹேண்ட்ஸ் 2 அந்த ஷவரில் தானே அந்த ஷவரில் தானே ப்ளேஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டான். அவனோட ஸ்கின் சூப்பராக தெரியுது. அதுவும் மேலே கையை தூக்கிட்டு இருக்கான். அதனால் அவனோட அந்த டிஷர்ட் லைட்டாக மேலே தூக்கி அவனோட கொஞ்சோண்டு ஹிப் மட்டும் ஒரு மாதிரியாக தெரியுது. ஜங்குக் காலையிலேயே மூடி ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தானே அவனுக்கு இருக்கும். ஜங்குக் ஒரு மாதிரி அஜுமன் ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணுறான். ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்ததை இன்னும் கவனிக்கவே இல்லை. இன்னும் அந்த ஷவர்லேயே கை வச்சிட்ருக்கான். அவனோட முகத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிட்டு இருக்கான். பிகாஸ் அந்த தண்ணி அவன் மூஞ்சில் படுது. அதை தடுக்கணுன்ட்டு இப்படி திரும்புகிறான். ஜங்குக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கோட ஜூனியருக்கு காலையிலே வேலை வந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் லைட்டாக இப்படி திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு ஐஸில் மட்டும் பார்க்குறான். ஜிமினோட ஃபேஸை ஜங்குக் பார்க்குறான். ஜிமினோட அவனோட ஃபோர்ஹெட்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸ் இல்லை, அந்த வாட்டர் ரிவர் மாதிரி கொட்டுது. அவனோட நோஸ்லேருந்து அவனோட ஐலாஷஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது. அவனோட லிப்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரியா அப்படி சொல்கிறது தண்ணி ஒரு மாதிரி செம்ம வெட்டாக இருக்குது. அப்படியே அவனோட லிப்ஸை தாண்டி அந்த வாட்டர் கீழே அப்படின்னு அவன் நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. ஜங்குக்கு அந்த வியூ எப்படி இருக்கும்? ஜங்குக் எங்கே பார்க்கறதுன்னு தெரில. அவன் முகத்தை பார்க்குறதா இல்லை டிஷர்ட்டில் தெரியும் அவன் ஸ்கின்னை பார்க்குறதா, இல்லை டிஷர்ட் மேலே தூக்கிட்டு இருக்கிறதுனால அவனோட ஹிப்பை பார்க்குறதா, இல்லை குட்டியோண்டு ஒரு டவுசர் போட்டிருக்கானே அந்த அந்த டைஸை பார்க்குறதான்னு தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஆகுது. காலையிலேயே மூடாகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினில் ஜங்குக்கை பார்த்துட்டு இங்கே வாடா, அங்கேயே நின்றுட்டுருக்க, இதை வந்து ஸ்டாப் பண்ணு, சீக்கிரம் வா, ஏதாவது பனியன் எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி சொல்கிறானா. ஜங்குக்கு அப்போ தான் வந்து நேராக ரியாலிட்டிக்கு வரான். ஒரு மாதிரி ஜிமின் ரூமில் ஏதாவது பனியன் கிடைக்குமான்னு பார்க்குறான். அந்த டைமுக்கு எதுவும் கிடைக்கல. டக்குன்னு அவனோட அவன் போட்டிருக்க பனியனே ஒரு மாதிரி கழட்டிக்கிட்டு ஜிமின் ஒரு மாதிரியா தள்ளு 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 அப்படின்ற மாதிரி லைட்டாக தள்ளுறான். ஜிமின் ஒரு மாதிரி அப்படி தள்ளி நிற்கிறான். அவனோட ஃபேஸ் அவன் ஃபுல்லாக நினச்சிட்டான். ஜங்குக்கு வந்து அந்த ஷவரை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவனோட பனியனை வச்சு கட்டுறான், தண்ணி ஒழுகாத மாதிரி. அந்த ப்ராசஸில் அவனும் ஃபுல்லாக நனைகிறான். ஒரு பக்கம் ஜிமின் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு என்ன பண்ணுறான், அந்த ஷவரில் அவனும் போய் கையை வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட பாடி ஒரு மாதிரி டச் ஆகுது. ஜிமினுக்கு பெருசாக தெரியல, பட் ஜங்குக்கு சும்மா இருக்குமா? ஜங்குக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு அதை கட்டுறது நிறுத்திட்டு ஜிமின் ஒரு மாதிரியாக பார்க்குறான்.
ஒரு மாதிரியா ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒரு மாதிரி ரிவர் மாதிரி கொட்டுற அவனோட ஃபேஸில் அந்த வாட்டரை பார்க்குறான். அதனால் அதுக்கு மேலே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிமின் வந்து அந்த ஷவரில் தானே அவன் வந்து கையை வச்சுருப்பான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி. என்ன இவன் கட்டுற மாதிரி தெரியலையேன்ட்டு லைட்டாக அப்படி திரும்பி பார்க்க ஜங்குக் ஃபுல்லாக ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான், நனைஞ்சிருக்கான். அவனும் ஒரு மாதிரியா கொஞ்சம் ஹாட்டாக வெட்டாக தெரியுறான். ஜிமினோட ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்குது. லைக் வாட்டர் அப்படியே ரிவர் மாதிரி கொட்டுது மூக்குலேருந்து, லைக் மூக்கோட டிப்லேருந்து, அவனோட ஐலாஷஸ்லேருந்து, அவன் நெத்தியிலேருந்து, அவனோட லிப்ஸ் கீழே வந்து அவனோட சின்னில் மொத்தமாக வாட்டர் சேர்ந்து அந்த சைடு ஒரு தனியாக கொட்டுது. இதெல்லாம் ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட பாடி ஒரு மாதிரியா லைக் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஜங்குக் அப்படி பார்க்கும்போது அந்த நைட் தான் ஞாபகம் வருது. அந்த நைட் ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரியா ஸ்வெட்டால் நிரம்பியிருக்கும். லைக் ரொம்ப ஸ்வெட்டியாக இருந்திருக்கும். அவனோட வேர்வெல்லாம் அப்படி ஜிமின் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருக்கும். அந்த டைமில் ஜிமினோட ஃபேஸ் ஜங்குக்கோட ஃபேஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு மாதிரியா அதுக்கு கொஞ்சம் டபுளாக தெரியுது. ஜிமினுக்கு கரெக்டாக அந்த நைட் தான் ஞாபகம் வருது. அந்த நைட் ஞாபகம் வந்தாலே ஜிமினுக்கு ஞாபகம் வருது அவனோட மார்னிங் சவுண்ட் மட்டும்தான். அது அவனுக்கு திரும்பி ஒரு மாதிரி ரீப்ளே ஆகுது. ஜிமினோட பாடியில் ஒரு மாதிரி டென்ஸ் ஆகுது. ஜங்குக் கவனிக்கிறான் லைக் ஜிமின் ஹிஸ் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஜிமின் ஏதோ யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஜங்குக் ஜிமினோட ஹிப்ஸை ஒரு மாதிரி அவனோட ஹேண்ட்ஸில் பிடிச்சி ஒரு மாதிரியா பக்கத்தில் இழுத்து ஜிமின் அந்த செவத்தோட மாதிரியா சாய்ச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமின் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்லேயே அதை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்ஸை பிடிச்சி லைட்டாக தள்ளுறான். ஜங்குக் வேணாம் விடு விடு ஜெக்கி. ஆனால் ஜங்குக் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஐம் சாரி, ப்ளீஸ் ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு ஜிமின் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெக் பண்ணுறான் ஜிமின் கிட்ட. ஜிமினுக்கு ஜங்குக்கோட அந்த பெக்கிங் வாய்ஸ் கேட்கும் போது ஜங்குக்கோட அந்த மார்னிங் வாய்ஸும் கேட்குது. அந்த நைட் ஜிமினுக்கு அவனோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி டென்ஸ் ஆகுது. ஆனால் ஜிமின் வந்து பயப்படுறான். லைக் அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவன் இதை என்ஜாய் பண்ணக்கூடாது. நோ வே இன் த வேர்ல்ட் ஹீ ஷுட் என்ஜாய் இட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பயப்படுறான். ஜங்குக்கோட டச் அவன் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்ட்டு அவனே ரெசிஸ்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அவன் புஷ் பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆனால் அவனால் அது முடியலை. ஒரு பக்கம் ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ஸை பிடிச்சி புஷ் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஒரு மாதிரியா கிஸ் பண்ணுறான். ஒரு செகண்ட் கிஸ் பண்ணிட்டோன்னே திரும்பி அவன் பேக் எடுக்கிறான். ஐயோ நம்ம கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்பி ஒரு மாதிரியா கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இன்னொரு வாட்டி நோ நோ அப்படின்ட்டு ஜங்குக்கை போட்டு இப்படி தள்ளுறான். இப்படி அவன் இனிஷியேட் பண்ணலை. பட் வந்து அவனால் வந்து பேக் கிஸ் பண்ணாமல் அவனை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹி ஜஸ்ட் ட்ரைஸ் ஹிஸ் ஹார்ட் டு புஷ் ஜங்குக் அவே. ஜங்குக் ப்ளீஸ் விட வேண்டாம். ஆனால் ஜங்குக் செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கு மண்டையில் அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கோட பாடி பார்ட் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக் அவனுக்கு அந்த நைட் வருது. அந்த நைட் ஞாபகம் வருது. அவனோட மார்னிங் சவுண்ட். அதுக்கப்புறம் அதனால் அவன் இவ்வளோ ரிக்ரெட் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜங்குக்கை போட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறான். ஜங்குக் அந்த சைடு வாலில் போய் அப்படி லைட்டாக ஹிட் ஆகி நிற்கிறான். ஜிமினுக்கு பயம், தான் அதை என்ஜாய் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஜிமின் அங்கே அதுக்கு மேலே நிற்கலை. அங்கேருந்து ஒரு மாதிரியா ஓடிடுறான். ஜங்குக் அதே இடத்துல ஒரு மாதிரியா ரிக்ரெட்ஃபுல்லாக நிற்கிறான். ஜங்குக்கு அவனால் ஸ்டாப் பண்ண முடியல ஜிமின் மேலே இருக்க ஃபீலிங்ஸை. ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இப்போது
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவன் ரிக்ரெட் பண்ணுறான். லைக் ஜிமினோட வெறுப்பை சம்பாதிச்சிருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது. அவனோட தலையை ஒரு மாதிரியா கோதிட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த பாத்ரூமோட வாலை பிடிச்சி அந்த வால்லேயே ஒரு குத்து குத்துறான். இந்த சைடு ஜிமின் ஓடினவன் அங்கேருந்து ஒரு கெஸ்ட் ரூமுக்கு தான் போயிருப்பான். பிகாஸ் இப்போ அவனோட ரூமில் தானே வாட்டர் லீக் ஆகுது. ஜேகேவோட ரூமுக்கு போக முடியாது. ஸோ நேராக ஒரு கெஸ்ட் ரூம் போயிட்டு கதவு சாத்திட்டு அந்த கதவில் ஒரு மாதிரியா சாஞ்சிட்டு உட்காடுறான். அவனுக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஜேகேக்கு தன்னை கொடுக்குறோம் அப்படின்ற சாக்ரிஃபைஸிங் ஃபீல் போய் ஜேகே பண்ணுறத தான் ஏற்றுக்கிட்டு அதை ரசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் அவனுக்கு அவன் மேலே க்ரியேட் ஆகுது. இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். அண்ட் ஐம் சாரி கிராஷ்ட் ஆன் யூவை நான் டீல்லையே மறந்துட்டேன். பட் இப்போது ஷெட்யூல்லாம் கொஞ்சம் டைட்டாக போகிறதுனால கண்டிப்பாக பிரதர்ஸ் இல்லை அஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று முடித்தா தான் என்னால் கிராஷ் டவுனையும் ஸ்டார்ட் பண்ண முடியும், ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் ரெண்டுத்தில் எது ஃபர்ஸ்ட் முடியுதுன்ட்டு. ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன்ட், பாய்.